வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்கள ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில நமது முதல் சீரிஸ்ல நம்ம எல்டிஏ சார்ந்த ப்ராப்ளங்கள பார்த்தோம். இன்றைய பகுதியில நம்ம ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடை சார்ந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேள்வி சிஎஸ்இஆர் 2011ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி, இந்த சைக்ளோஹெக்சினால் முதல் படியில எத்தில் வைனைல் ஈத்தர் மற்றும் என்-புரோமோசக்சினமைட் முன்னிலையில வினைபுரியும் பொழுது, உங்களுக்கு ஏங்கிற ஒரு ப்ராடக்ட்ட குடுக்குது. இந்த ஏங்கிற ப்ராடக்ட் ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு ஏஏபிஎன் முன்னிலையில வினைபுரியும் பொழுது, உங்களுக்கு பிங்கிற ப்ராடக்ட்ட குடுக்குது. இங்க 4 விடைகள் குடுத்திருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். முதல் படியில என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைக்ளோஹெக்சினால் எத்தில் வைனைல் ஈத்தர் என்-புரோமோசக்சினமைட் கூட வினைபுரிகிறது. நம்ம இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்-புரோமோசக்சினமைட் எதன் கூட முதலில் வினைபுரியும்? எத்தில் வைனைல் ஈத்தர் கூடயா? அல்லது சைக்ளோஹெக்சினால் கூடயா? அப்படிங்கிறத பார்க்கணும். இங்க என்பிஎஸ் வந்து ஒரு எலக்ட்ரோஃபிலிக் புரோமினேட்டிங் ஏஜென்ட். அப்படின்னா புரோமின் ஆட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர். அப்ப அது எலக்ட்ரான் ரிச் டபுள் பாண்ட் வந்து உடனடியாக வந்து புரோமின் கூட ரியாக்ட் பண்ணும். இங்க இருக்கக்கூடிய 2 காம்பவுண்ட்ல எது எலக்ட்ரான் ரிச் டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய 2ல கம்பேர் பண்றப்ப இதற்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் ரிச் டபுள் பாண்ட் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஈத்தாக்சி குரூப் வந்து எலக்ட்ரான வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பனுக்கு கொடுக்கும். இதன் காரணமாக இந்த டபுள் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சா இருக்கும். அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் வந்து அந்த அளவுக்கு எலக்ட்ரான் ரிச் இல்ல. இதனோட அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, என்பிஎஸ் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தில் வைனைல் ஈத்தர் கூட தான் அது வினைபுரியும். எப்படின்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிச் பை பாண்ட் இங்க இருக்கக்கூடிய புரோமின் ஆட்டத்த அட்டாக் பண்ணுது. ஏன் அப்படின்னா, அங்க வந்து புரோமின் வந்து எலக்ட்ரான் டிஃபிசியன்ட் அல்லது எலக்ட்ரோஃபிலிக் நேச்சரா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த புரோமின் ஆட்டம் வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பன தாக்குது. இதனோட முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு ஒரு புரோமினியம் அயான் வந்து இன்டர்மீடியேட்டா கிடைக்குது. இந்த புரோமினியம் அயான் வந்து ரெசோனன்ஸ் ஸ்டெபிலைஸ்ட். ஏன் அப்படின்னா, பக்கத்துல ஈத்தாக்சி குரூப் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய லோன் பெர் ஆஃப் எலக்ட்ரான் அருகில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு போகும்பொழுது, இந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா, புரோமின் ஆட்டத்தை நோக்கி நகரும். அதனோட முடிவுல உங்களுக்கு ஒரு ரெசோனன்ஸ் ஸ்டெபிலைஸ்டு ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். 2 இன்டர்மீடியேட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கார்பன் வந்து எலக்ட்ரான் டிஃபிசியன்ட்டா இருக்கு. அப்ப சைக்ளோஹெக்சினால் இங்க இருக்கக்கூடிய கார்பன அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணி இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் புரோமின் ஆட்டத்தை நோக்கி நகரும் பொழுது, உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இமைட் அயான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும் பொழுது, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த படியில என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு கூட வினைபுரிகிறது. ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு ரியேஜென்ட்ட பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே 3 பார்ட்டா நம்ம விவாதிச்சிருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாருங்க. ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு வந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் குட் ரேடிக்கல் ரெடியூசிங் ஏஜென்ட். அதோட ரோல் இங்க என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு ஏஐபிஎன் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கல் வந்து கிடைக்கும். இப்ப நம்ம ஏங்கிற ப்ராடக்ட் வந்து ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு கூட வினைபுரிய போகுது. இப்ப ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கல் வந்து இங்க இருக்கக்கூடிய புரோமின் ஆட்டத்த வந்து உடனடியாக அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இதனோட அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்ட் வந்து ஹோமோலேட்டிகலி கிளீவேஜ் நடக்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு புதிதாக கார்பன் சென்டர்ட் ரேடிக்கல் வந்து உருவாகுது. இந்த கார்பன் சென்டர் ரேடிக்கல் உடனடியாக இங்க இருக்கக்கூடிய அல்கீன வந்து தாக்குது. இதனோட முடிவுல உங்களுக்கு புதிதாக ஒரு கார்பன் சென்டர் ரேடிக்கல் வந்து உருவாகுது. இந்த கார்பன் சென்டர் ரேடிக்கல் உடனடியாக ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டத்த அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. அதனோட முடிவுல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சபடி பார்த்ததுல இங்க இருக்கக்கூடிய விடைகள்ல மிகவும் சரியான விடை ஆப்ஷன் 1 தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வினையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.